நேரடியாக ஆன்மீகம் எவ்வளவு தூரத்திற்கு சாதிக்கும் என்பதை நமக்கு காட்டக்கூடிய ஒருவருடைய வரலாறு. அந்த வரலாற்றை எண்ணி பார்க்கலாமா? நம்முடைய நாட்டில் தெய்வத்தை பெண்ணாக போற்றி வழிபடுகிற வழக்கம் மிக பழமையானது. தாய் தெய்வ வழிபாடு என்று மற்ற நாகரீகங்களில் சொல்வார்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் பெண் தெய்வத்தை, தாய் தெய்வத்தை வழிபடுவது என்பது நெடுங்காலமாக இருந்திருக்கிறது. காளிதாசர் தொடங்கி காளமேகம் வரை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொடங்கி பாரதியார் வரை, இப்படி இந்த தேசத்தின் அகல நீள பரிமாணங்களில் பெண் தெய்வத்தை, அம்பிகையை வணங்குவது என்பது மிக தொன்மையானது. அம்பிகை, அம்மன் வழிபாடு ஆங்காங்கே கிராமங்களில் பார்த்தால் கூட அந்தந்த கிராமத்திற்கு என்று ஒரு பெண் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும். எல்லையம்மன் என்று கூட சொல்லுவார்கள். ஒரு ஊரினுடைய எல்லையை காவல் காக்கக்கூடியவளாக எல்லையம்மன் இருப்பாள். ஒருவேளை அரசர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட நேர்ந்தால், அப்படி சண்டை போடுவதற்காக படை வீரர்கள் போவார்கள், படை வீடு இறக்குவார்கள் இல்லையா? படை வீடு என்று ஆங்காங்கே முகாம்கள் போட்டு அந்த முகாம்களிலே தங்குவார்கள். அந்த படை வீட்டுக்கு கூட அம்பிகை காவல் தெய்வமாக இருப்பாள். அதுதான் படை வீட்டம்மன், இப்போதெல்லாம் படவேட்டம்மன் என்று சொல்கிறோம். இப்படி அம்பிகை வழிபாடு, தெய்வத்தை வழிபட்டு அவள் அருளால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்தது. காளிதாசர் தொடங்கி காளமேகம் வரை என்று பார்த்தோமே, அந்த காளிதாசருடைய வாழ்க்கையையே இன்றைக்கு பார்க்கலாம். காளிதாசரை பற்றி ஒரு கதை உண்டு. ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன். அவனுக்கு கல்வி அறிவெல்லாம் கிடையாது. தன்னுடைய பெயரை கேட்டால் கூட சரியாக சொல்ல தெரியாது. ஏனென்றால் அவனுக்கு தாய் தந்தை யார் என்றே தெரியவில்லை. மிகச்சிறிய வயதிலேயே ஆடு மாடு மேய்ப்பதற்கு வந்துவிட்டான். அவனை பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கு யாருமில்லை. எனவே அவனுக்கு அவனுடைய பெயரே கூட தெரியாது. முழுமையாக பேசக்கூட அவனுக்கு தெரியாது. அந்த ஆடுகளோடும் மாடுகளோடும் சுற்றி கொண்டிருந்தவன் அவை கத்துவது போல மே என்று சொல்லுவான், அவ்வளவுதான். பேசி பேசி பழகி இருந்தால் தானே அந்த வார்த்தை வரும். அது அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு அதே மரத்தின் அடிப்பகுதியை அவன் வெட்டி கொண்டிருந்தான். எந்த அளவிற்கு அவன் அறியாமையில் இருந்தான் என்பதை அது காட்டும். நுனிமரத்தில் உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டலாமா? தான் உட்கார்ந்திருக்கிற மரம்தானே, தானே கீழே விழுந்து விடுவோம் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. அப்படி அவன் வெட்டி கொண்டிருப்பதை அந்த தேசத்தினுடைய அமைச்சர்கள் சில பேர் பார்த்தார்கள். அவர்கள் யாராவது ஒரு இளைஞன் கிடைக்க மாட்டானா என்று தேடிக்கொண்டு புறப்பட்டு வந்திருந்தார்கள். எதற்கு இளைஞனை தேடினார்கள்? அவர்கள் தேடியது இப்படிப்பட்ட இளைஞனை இல்லை. ஆனால் அவர்கள் கண்ணில் இவன் பட்டான். அந்த தேசத்தினுடைய இளவரசி, சொல்லப்போனால் அவள்தான் டிஃபாக்டோ ரூலர் என்பது போல அவளுடைய தந்தைக்கே வழிகாட்டி அந்த ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தவள். அந்த அளவுக்கு புத்திசாலி. அவளுக்கு பெயரே கூட அவளுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுவதாக அமைந்த பெயர். வித்யோத்தமா என்பதுதான் அவளுடைய பெயர். உத்தமமான வித்யை கொண்டவள், வித்யையில் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவள். அவளுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டும். அப்பாவுக்கு மனக்கவலை. இவளுக்கு மாப்பிள்ளை தேடினார்கள். ஆனால்
அவள் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் இருந்தவள். எனவே கல்யாணத்திற்கு சில கண்டிஷன்ஸ் போட்டாள். என்ன சொன்னாள்? யார் எனக்கு மாப்பிள்ளை, நான் யாரை திருமணம் செய்து கொள்வேன் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன். யாரை எனக்கு மாப்பிள்ளையாக பார்த்தாலும் அவரிடத்தில் நான் முதலில் உரையாடுவேன். நான் கேட்கிற சிக்கலான கேள்விகளுக்கு அவரால் தக்க பதில் சொல்ல முடியும் என்றால் ஐ வில் கன்சிடர். பக்கத்து தேசத்திலே இருக்கக்கூடிய இளவரசர்களை எல்லாம் இவள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தார்கள். இவள் கேட்கிற கேள்வியில் அவர்களெல்லாம் தலை தெறிக்க ஓட சில நாட்களிலேயே செய்தி பரவிவிட்டது. இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, நாங்கள் யாரும் இவளிடத்தில் வந்து அவமானப்படுவதற்கு சித்தமாக இல்லை என்று யாருமே வரவில்லை. ஆனால் மந்திரிமார்களை மன்னர் விரட்டி கொண்டே இருந்தார். எப்படியாவது மாப்பிள்ளை தேடிக்கொண்டு வார்கள். அவர்தான் என்ன செய்வார்? அவர் அப்படி சொல்ல அந்த மந்திரிமார்கள் தான் என்ன செய்வார்கள்? எங்கெங்கோ போய் தேடி பார்த்தார்கள். யாரையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி திரும்பி வந்து கொண்டிருந்த போதுதான் இப்படி நுனிமரத்தில் உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுபவரை பார்த்தார்கள். சரி, இந்த பெண்ணுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு இதுதான் சரி என்று அடிமரத்தை வெட்டி பொத் என்று கீழே விழுந்த அவரையே பிடித்து கொண்டு நன்றாக அலங்காரம் செய்து ஆடையெல்லாம் அணிவித்து, நீ ஒன்றும் பேசக்கூடாது, அங்கே வந்து ஏதாவது கை காலை அசை, போதும், வேறு எதுவும் பேசிவிடாதே என்று சொல்லி சொல்லி அழைத்து கொண்டு வந்தார்கள். வித்யோத்தமாவுக்கு எதிரில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். என்ன சொன்னார்கள்? இவர் மிகப்பெரிய பண்டிதர், கல்வி கேள்விகளில் மிகச்சிறந்தவர். நாங்கள் இவரை அந்த தேசத்தில் பார்த்தோம், அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் என்ன, இன்றைக்கு அவர் மௌன விரதம், எனவே பேச மாட்டார். சரி, போகட்டும் என்று பார்த்தாள் அவள். ஆள் என்னமோ பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறார். சரி, மௌன விரதமாக இருந்தால் என்ன, நான் சமிக்ஞை பாஷையில் சில கேள்விகளை கேட்கிறேன், அவரும் சங்கேதத்திலேயே விடை சொல்லட்டும் என்று கேட்க ஆரம்பித்தாள். 1 என்று கையை காட்டினாள். ஒற்றை விரலை நீட்டி 1 என்றாள். அவள் சொல்ல நினைத்தது எல்லா இடத்திலேயும் இருக்கிற சக்தி 1, ஒற்றை பரம்பொருள். இந்த பக்கத்தில் நம்முடைய அறிவாளி நிற்கிறாரே, நுனிமரத்திலே இருந்து அடிமரத்தை வெட்டியவர், அவர் பார்த்தார். 1 என்று கையை காட்டுகிறாள். உன்னை உதைப்பேன் என்று சொல்லுகிறாள் போலிருக்கிறது. உன் கண்ணை குத்தி விடுவேன், அவருக்கு தெரிந்தது அதுதான். உன் கண்ணை குத்தி விடுவேன் என்று சொல்கிறாள் என்று நினைத்து கொண்டு தான் 2 விரல்களை காட்டினார். நான் உன்னுடைய 2 கண்களையும் குத்தி விடுவேன் என்று அவர் எண்ணினார். ஆனால் அவள் புரிந்து கொண்டாள். ஓஹோ, சிவம் 1, அந்த சிவம் சக்தியும் சிவமுமாக காட்சி தருகிறது. அடுத்த கேள்வி, அவள் 5 என்று காட்டினாள், பஞ்சபூதங்கள் என்று. அடிப்பேன் என்று சொல்லுகிறாள் என்று எண்ணிக்கொண்டு தன்னுடைய முஷ்டியை அவர் காட்டினார். அந்த முஷ்டியில் எல்லாம் அடங்கிவிட்டது என்று சொல்லுகிறார் என்று அவள் புரிந்து கொண்டாள். அவரையே திருமணம் செய்து கொண்டாள். பின்னர்தான் தெரிந்தது இவருக்கு அறியாமை மட்டுமே சொத்து என்று. விரட்டி அடித்தாள். மனம் புண்பட்ட நிலையில், அம்மா நீதான் எனக்கு என்று அந்த காளிதேவி இடத்தில் போய் விழுந்தார். காளிதேவி யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக வந்து நின்ற அந்த மகனுக்கு அருள் செய்தாள். காளிதாசராக மிகப்பெரிய காவியங்களை படைக்கக்கூடியவராக அவர் உருவானார். அம்பிகையின் அருளை பெறுவதற்கு என்ன வேண்டும் தெரியுமா? செல்வம் இல்லை, அறிவில்லை, எனக்கெல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் இல்லை. அம்மா எனக்கு நீதான் உதவி என்கிற உள்ளார்ந்த அன்பு இருந்தால் அந்த அன்புக்காக அந்த அம்பிகை எதை வேண்டுமானாலும் கொடுப்பாள், எப்படியும் கொடுப்பாள் என்பதுதான் காளிதாசருடைய வரலாறு. சுந்தரமூர்த்தி
சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வீட்டில் தினம்தோறும் அடியார்களுக்கு அமுதம் அடைப்பார்கள். அந்த குண்டையூரில் ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தார் இருந்தார். எனவே வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு கொண்டு போய் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொண்டு போய் வண்டியிலே வைத்து கொடுத்து விட்டு வருவார். குண்டையூரில் அவருடைய வயலில் விளைச்சல் குறைந்தது, பஞ்சமாயிற்று. அவருக்கு நெல் அவ்வளவாக கிடைக்கவில்லை. சுவாமி, எப்படியாவது எனக்கு கொஞ்சம் நெல் கொடுத்து விடுங்கள், அந்த நெல்லை கொண்டு போய் நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று கேட்டார். அடுத்த நாள் காலையில் பார்த்தால் குண்டையூரில் எங்கு பார்த்தாலும் ஒரே நெல் மலை. சரி பார்த்தார், நேரே தோளில் துண்டை உதறி போட்டுக்கொண்டு திருவாரூருக்கு போனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே பார்த்தார்.